ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளில் இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் உங்களை அழைக்க விரும்புகின்றேன். ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை அழைக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது சில முக்கிய காரணங்களுக்காக அவனை தெரிந்து கொள்ளுகிறார். நம்மளால ஆண்டவர் தெரிந்து கொண்டாம என்ன நம்ம நினைப்போம்? உடனடியா முதல்ல பிரதர், அப்புறமா எவாஞ்சலிஸ்ட், அப்புறம் பாஸ்டர், அப்புறம் ரெவரண்ட், அப்புறம் மோஸ்ட் ரெவரண்ட், அப்புறம் அப்போஸ்தலர், அப்படியே மேல 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 இல்லையா? அப்படியே நம்மளுக்குலாம் அப்படிதான் யோசிக்கிறோம். ஊழியன்னு சொன்ன உடனே சிலர் என்ன பண்ண, வீட்டுல படிக்காது, உருப்படாது, இல்ல வேலைக்கே போகாது, ஊழியத்துக்கு விட்டுற வேண்டியது இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க, நோவாம தமிழ்ல சொல்லுவோம், நோவாம நோம்பு கும்பிட்றது தான் எப்படியா ஊழியம் செய்யறது இல்லையா? மாசம் மாசம் சம்பளம் வந்துடும், ஏதோ ஒண்ணு பண்ணி காசு வாங்கினான். அல்லங்க, அது அல்லங்க ஊழியம். அழைப்பு என்பது ஆண்டவர் அறியாதவர்களுக்கு அறிவிப்பது. பிழைப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு திரும்பி திரும்பி சொல்வதும் பிழைப்பு. பிழைப்புக்காய் அழைப்பை நீ கேவலப்படுத்தாதே. இப்ப பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர் அழைச்சார். எதுக்கு தெரியுங்களா? அவனை பெரிய ஆளாக்குறது அப்புறமா இருக்கட்டும், அவன் ஏற்கனவே பெரிய ஆள் தானே, எதுக்கு அழைச்சாரு பாருங்க. அப்போஸ்தலர் 9:15-16 அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இவனுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இவ்வளவு பேர் அறிவிக்கணும், அவனுக்கு என்னென்ன பாடுன்னு சொல்றான்னு சொல்லிட்டாரு. என்ன பாடுங்க? இந்த பாடுல ஒன்னாவது நம்ம அனுபவிச்சிருப்போமா? சுகபோக வாழ்க்கை. ஊழியம்னு சொன்ன உடனே ஒரு BMW, ஒரு ஆடி அப்படிலாம் எதிர்பார்க்கறோம் இல்லையா? இவன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 11:23, 24, 25, 30 வரலும் பாருங்க. என்னது அது? நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 கொரிய 40 அடி 5 தரம் அடிக்கப்பட்டவன், 3 தரம் மிராடுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கப்பலிலே கடலிலே ஒரு ரா முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளர்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. மேற் சொன்ன காரியத்தை லிஸ்ட் போட்டீங்கன்னா இதுக்கு ரெடியாங்க? யோசித்து பாருங்க. ஐயா, இதுல ஒன்னாவது ரெடியா? ஊழியத்துக்கு வந்த உடனடியா படிக்காத பட்டம் வரணும் இல்லைங்களா? மேடை வரணும், டிவில வரணும் இல்லையா? லைக்ஸ் வரணும். எவ்வளவு எதிர்பார்க்கிறான். சொல்றான் லிஸ்ட். இது தாங்க அழைப்பு. ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்குமே பாருங்களேன், அவன் அழைத்த நோக்கம் தான். கர்த்தர் அழைப்பதே உடைப்பதற்காக. கர்த்தர் உடைத்து நொறுக்குவதே அவரை போலவே உருவாக்குவதற்காக. அதான் சொன்னார், பவுலை கல்லிருந்து அவன் மரித்து போனான் எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே நாயை போல இழுத்து கொண்டு போனார்கள். அப்போஸ்தலர் 15:19-20 வாசிக்கிறோம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. செத்துட்டான்னு சொல்லிட்டு வெளியே விட்டாங்க. பட்டம் என்ன, படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, செல்வாக்கு என்ன, மரியாதை என்ன, அறிவு என்ன, அதிகாரம் என்ன, வைராக்கியம் என்ன, வாஞ்சை என்ன, நடந்து வந்தால் நடுங்கி போவார்கள். பக்தி என்ன, முக்தி என்ன. ஆனால் எல்லாவற்றுக்கும் அந்த முள் மூலமா ஆண்டவர் சொன்னது, என் கிருபைவனுக்கு போதும் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நமக்கு கூட அவருடைய கிருபை போதுமானதே. தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை கடமையோடு, கண்ணியத்தோடு, கட்டுப்பாட்டோடு செய்து ஆத்தும அறுவடை செய்வோமாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து வந்த பாதையில நாங்கள் இதுவரை ஒன்று கூட கர்த்தாவே அனுபவித்தது இல்லையே ஆண்டவரே. நான் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமா எதிர்பார்க்கிறோமே கர்த்தாவே. ஆனால் இந்த ஊழியக்காரன் செய்தது போல நாங்களும் செய்யத்தக்கவர்களாய், நாங்களும் சாட்சியா இருக்கத்தக்கதாய் உடைய கிருபை எங்களை மூடி மறைக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை தரக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே.
தடைகளை முறித்து போடுது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா இந்த திரு கரங்களில தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.